இப்போ நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் ஒருத்தர் வந்து இரத்த தானம் கொடுத்தா அந்த நோன்பு முறிஞ்சிருமா இல்லை நோன்பு கூடுமா சார்? நோன்பு தாராளமாக கூடும். அது முடியாது. ஏன்னு கேட்டால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். வஹுவ ஸாயிம் இஹ்தஜமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் சஹாபா பெருமக்களும் கூட அந்த மாதிரி இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்க. ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நோன்பு வைத்த நிலையில் இரத்தத்தை வெளியேற்றுவதை நீங்கள் எல்லாம் வெறுப்பீர்களா அப்படின்ட்டு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் பலவீனம் ஏற்படும் என்று இருந்தால் அதை வெறுத்திருக்கிறோம். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ ரத்தத்தை கொடுக்கறதுனால ஒரு ஆளுக்கு பலவீனம் வரும்னு சொன்னால் அத்தகையவர் கொடுக்க மாட்டார், அது தவிர்த்திருக்கிறோம். மற்றபடி தாராளமாக கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க. அதனால் நோன்பு வைத்த நிலையில் இரத்தத்தை வெளியேற்றுவது அது இரத்த தானம். இரத்த தானம் சொன்னீங்க. இரத்த தானம் மட்டுமல்ல, டெஸ்ட்டுக்காக வேண்டிய ரத்தத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. டெஸ்ட்டு பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போனாங்க, டெஸ்ட்டு பண்ணணும், ரத்தம் கொடுக்கணும். நோன்பு வைத்த நிலையில் கொடுக்கலாம், நோன்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது இந்த அது மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறலாம்.